வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் யோவேல் தீர்க்கதரிசியின் செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய செய்தியின் கருப்பொருள் கர்த்தருடைய நாளும் வெட்டுக்கிளியும் என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் சிறிய தீர்க்கதரிசிகள் வரிசையில் இரண்டாவதாக வரும் யோவேல் தீர்க்கதரிசியின் செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று யோவேல் 1 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவேல் கூறும் இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. வெட்டுக்கிளிகள் விளைநிலங்களில் காணப்படுமேயானால் அவைகள் அந்த தோட்டம் முழுவதையும் அழித்துவிடும். அது மிகவும் பயங்கரமான காட்சியாகும். யோவேல் வெட்டுக்கிளிகளால் ஏற்பட இருக்கும் பஞ்சத்தை கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடுகிறார். தேசம் பயங்கரமான அழிவை சந்திக்க இருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாளை குறிப்பிடுகின்றனர். யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தை நிர்ணயிப்பது மிகவும் கடினமாகும். ஏனென்றால் யோவேல் புத்தகம் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதையோ அவர் ஊழியம் செய்த நாட்களில் அரசாண்ட அரசனையோ குறிப்பிடவில்லை. ஆகவே அவரது ஊழியத்தின் நாட்களை நிர்ணயிப்பது இயலாத காரியம். யோவேல் வாழ்ந்த நாட்களை குறிப்பிடுவதில் இறையியல் வல்லுநர்களிடம் ஒருமித்த கருத்து காணப்படுவதில்லை. விடுதலை இறையியலாளர்கள் அவர் கிறிஸ்துவுக்கு முன் 500 ஆண்டுகள் முதல் 400 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். அவர்கள் இவ்வாறு கூறும் காரணம் என்னவென்றால், ஒருவேளை அவர் இந்த காலத்திற்கு முன்னதாகவே வாழ்ந்தார் என்றால் அவருடைய செய்திகள் அனைத்தும் அற்புதமாக காட்சியளிக்கும் என்பதாலேயே. பாரம்பரிய இறையியலாளர்கள் இவர் கிறிஸ்துவுக்கு முன் 500 ஆண்டிற்கு முன்னர் வாழ்ந்தவர் என்று கூறுகின்றனர். இவர்கள் யோவேல் கிறிஸ்துவுக்கு முன் 830 ஆண்டில் வாழ்ந்தவர் என்று கூறுகின்றனர். அதாவது எலியா, எலிசா மற்றும் யோவேல் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களே. இந்த கூற்று இவர் பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன் வாழ்ந்தவர் என்று கூறுகிறது. பாரம்பரிய இறையியலாளர்கள் கூற்றை எடுத்துக்கொண்டால் இவர் பாபிலோனிய சிறையிருப்புக்கு 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவராகிறார். யோவேல் பெந்தேகோஸ்தே நாளை 800 வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அவர் 800 வருடங்களுக்கு முன் உரைத்தாரா 400 வருடங்களுக்கு முன் உரைத்தாரா என்பது முக்கியமல்ல. அவர் தேவனுடைய வெளிப்படுத்துதல்களை முன்னறிவித்த தீர்க்கதரிசி என்பதுதான் முக்கியம். நாம் முதலாவது வாசிக்க கேட்ட வசனங்களை பார்க்கும்போது யோவேல் வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் அழிவு என்ற உதாரணத்தின் மூலம் தம்முடைய செய்தியை உரைக்கிறார். வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் அழிவுதான் கர்த்தருடைய நாள் என்கிறார். அவர் வெட்டுக்கிளிகளை இராணுவத்தோடு ஒப்பிடுகிறார். வெட்டுக்கிளிகள் இராணுவத்தைப் போல் செயல்படும் தன்மை கொண்டது. மேலும் யோவேல் இவைகள் தேவனுடைய சேனை என்று கூறுகிறார். யோவேல் தெற்கு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அவர் யூத ஜனங்கள் மேல் வரும் இந்த அழிவு அவர்கள் பாவத்திற்கு தண்டனையாக தேவனால் வரும் நியாய தீர்ப்பு ஆகும் என்கிறார். அவர் வெட்டுக்கிளிகள் செயல்படும் விதத்தை மிகவும் அழகாக 2 அதிகாரம் 2 வசனத்தில் குறிப்பிடுகிறார். கவனியுங்கள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. சில நேரங்களில் யோவேல் பாபிலோனிய படையெடுப்பை குறித்து பேசுகிறாரா அல்லது வெட்டுக்கிளிகளை குறித்து பேசுகிறாரா என்ற சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் யோவேல் 2 அதிகாரம் 4 வசனம் முதல் 11 வசனம் வரை பார்க்கும்போது அவர் வெட்டுக்கிளிகளை குறித்தே பேசுகிறார் என்பது தெரிகிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதத்தின் இரைச்சலைப் போலவும் சத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தில் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும்.
அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதில் ஏறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? யோவேல் கர்த்தருடைய நாள் பயங்கரமாயிருக்கும். ஆகவே இப்போதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் தேவனிடம் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்கிறார். யூதர்கள் இன்றைய நாளளவும் தங்கள் மனவியாகுலத்தை, குற்ற உணர்வினால் ஏற்படும் வருத்தத்தை தங்கள் ஆடைகளை கிழிப்பதன் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். ஒரு சிலர் வருத்தப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக தங்கள் சட்டை பையை கிழித்துக் கொள்கின்றனர். யோவேல் உண்மையான மனந்திரும்புதலுக்கு அழைக்கிறார். ஆகவே தான் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்கிறார். இவ்வாறு வெட்டுக்கிளிகளால் வரும் சேதத்தை அறிவித்து இந்த சம்பவத்தை கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடுகிறார். பின்பு அவர் வர இருக்கும் பாபிலோனியர்களின் படையெடுப்பையும் அறிவிக்கிறார். யோவேல் எலியா எலிசாவின் காலத்தில் வாழ்ந்தார் என்றால் அவர் பாபிலோனிய படையெடுப்புக்கு 200 வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்போவதில்லை என்கிறார். இவர் பாபிலோனின் படையெடுப்பை குறித்து பேசும்போதும் அதை கர்த்தருடைய நாள் என்றே குறிப்பிடுகிறார். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்கிறார். இவ்வாறு யோவேல் வெட்டுக்கிளியினால் ஏற்படும் அழிவை நடைபெற்று கொண்டிருக்கும் கர்த்தருடைய நாள் என்றும், பாபிலோனிய படையெடுப்பை வர இருக்கும் கர்த்தருடைய நாள் என்றும் கூறி, மூன்றாவதாக மற்றுமோர் கர்த்தருடைய நாளையும் கூறுகிறார். கவனியுங்கள், 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாளில் நடைபெற்ற அற்புதம் யோவேல் தீர்க்கதரிசியால் முன்குறிக்கப்பட்டது என்று பேதுரு கூறுகிறார். ஜனங்கள் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மீது அமர்ந்திருப்பதைக் கண்டும், அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறதை கேட்டும், பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தையும் கேட்டு, இந்த அற்புதங்கள் எல்லாம் என்ன, இதன் பொருள் என்ன என்று கேட்டார்கள். பேதுருவோ யோவேலினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது என்று கூறுகிறார். ஆகவே நாம் இந்த அற்புதத்தை தான் யோவேல் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வாசித்த வசனங்களை மீண்டுமாக வாசித்து பார்ப்போம் என்றால், இது ஜனங்கள் மேல் அருளப்படும் பரிசுத்தாவியாகும். யோவேலினால் முன்னுரைக்கப்பட்ட ஆவின் அபிஷேகம் யூதர்களுக்கு மட்டும் அல்ல, உலகின் அனைத்து ஜனங்களையும் உள்ளடக்கியது ஆகும். இந்த அபிஷேகம் பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறவில்லை. ஏனென்றால் பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெற்ற அனைவரும் யூதர்களே. பெந்தேகோஸ்தே நாளில் பேசப்பட்ட அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமாகும். ஏனெனில் அது மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசப்பட்டது. யோவேலின் தீர்க்க தரிசனம்
இந்த அற்புதம் நடைபெறும் போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கூறுகிறது. இது நடந்தது. அந்நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் நிறைவேற வேண்டிய பல செய்திகளும் யோவேலின் தீர்க்க தரிசனத்தில் காணப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறும். அன்பானவர்களே, யோவேலின் புத்தகத்தில் கர்த்தருடைய நாள் என்பது முக்கிய இடத்தை வகிக்கிறது. கர்த்தருடைய நாள் என்பது என்ன? இதன் மூலமாக யோவேல் எதை வலியுறுத்துகிறார் என்று பார்ப்போமானால், அவர் தம் காலத்தில் நடைபெறும் சில சம்பவங்களை பார்க்கிறார். அவர் வெட்டுக்கிளிகளால் ஏற்பட்ட அழிவுகளை பார்க்கிறார். இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட அழிவு. வெட்டுக்கிளிகள் கர்த்தரின் சேனை என்றும் இதுதான் கர்த்தருடைய நாள் என்றும் கூறுகிறார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இது போன்ற துன்பங்களையும் குழப்பங்களையும் அனுபவிக்கும் போது, ஏன் ஆண்டவரே இவைகள் எனக்கு நேரிடுகிறது என்று கூறாமல், அவைகளின் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்துவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தருடைய நாள் என்ற கருத்திற்கு முக்கியத்துவம் அளித்து யோவேல் செய்திகளை கொடுக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தையை உபயோகிக்கின்றனர். குறிப்பாக செப்பனியா இந்த வார்த்தையை அதிகம் உபயோகிக்கிறார். பேதுருவும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளை குறிப்பிடுகிறார். யோவேல் கர்த்தருடைய நாள் என்ற கருத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நாம் குழப்பமான துன்பமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, ஏன் ஆண்டவரை இவைகள் எனக்கு நேரிடுகிறது என்று கதறாமல், அவைகளின் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்துவதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். நாம் தேவனிடம் அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தையே நிறைவேற்ற விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுவோமேயானால், நம் வாழ்க்கையில் கடந்து வரும் இக்கட்டான துன்பமான சூழ்நிலைகளை கூட நன்மையாக மாற்றித்தர தேவனால் கூடும். இதனால் பவுல் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நன்மையே என்றோ நல்லதே என்று கூறவில்லை. மாறாக, ஒருவேளை நாம் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வர நேரிடுமேயானால் அவற்றை கூட நன்மையாக மாற்றித்தர தேவனால் கூடும் என்று கூறுகிறார். யோவேலை போன்ற தரிசனத்தை உடையவர்களாய் நாம் கடந்து வரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கரத்தை நாம் காணக்கூடுமானால், நாமும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இதுதான் எனக்கு கர்த்தருடைய நாள் என்று கூற முடியும். கடந்த நிகழ்ச்சியில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். வெட்டுக்கிளைகளால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை பார்த்த யோவேலால் இதுதான் கர்த்தருடைய நாள் என்று கூற முடிந்தது. அதேபோல தீர்க்க தரிசன பார்வையோடு பாபிலோனிய படையெடுப்பையும் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று அறிவித்தார். அநேக ஜனங்கள் வருங்காலத்தை நினைத்து பயப்படுகின்றனர். அவர்கள் கடந்த கால நினைவுகளிலே வாழ்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் வருங்காலத்தை சந்திக்க பயப்படுகின்றனர். யோவேல் கூறும் செய்தி என்னவென்றால், வருங்காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வருங்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிவோம். ஆகவே கர்த்தருடைய நாள் வருகிறது, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நாம் நிகழ்காலத்தை குறித்தோ வருங்காலத்தை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்ப்போம் என்றால், நம்முடைய பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. நாம் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைத்த நாட்கள், சூழ்நிலைகளை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், அவைகள் நமக்கு சாதகமாகவோ இல்லையெனில் பாதகமாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் யோவேலை போன்ற தரிசனம் உடையவர்களால் அதுதான் எனக்கு கர்த்தருடைய நாள் என்று கூற முடியும். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பம், நாம் வசிக்கும் இடம், இவை அனைத்தும் தற்செயலாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டவை அல்ல. இவை எல்லாம் தேவனுடைய சித்தப்படியே நடந்தேறுகின்றன. அதே போல நம்முடைய இன்றைய சூழ்நிலையையும் நாம் உற்று நோக்கும்போது,
ஒருவேளை நாம் மற்றவர் மீது பொறாமை கொள்ளலாம். மற்றவர்களைப் போல எனக்கும் அனைத்தும் உண்டாயிருக்குமானால் நலமாயிருக்கும் என்று எண்ணலாம். பொதுவாக மனிதர்களாகிய நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஆனால் வேதாகமம் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்று கூறுகிறது. ஒருவேளை நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமானால் ஞானிகள் அல்ல. தேவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். இப்படி இருக்கிறபடினால் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து இதுதான் என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்று நாம் எதையும் கூற முடியாது. இயேசு கிறிஸ்து பேதுருவின் மரணம் எவ்வாறு சம்பவிக்கும் என்பதை அறிவித்தபோது பேதுரு தமது நண்பனாகிய யோவானை குறிப்பிட்டு இவனுடைய காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவனை குறித்த என் சித்தத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே, என்னை பின்பற்றி வா என்கிறார். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நானும் இருந்தால் நலம் என்று எண்ணுவதை விட நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை அவ்வாறே எடுத்துக்கொள்ள யோவேல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை இன்றைய நிலையில் நம்முடைய வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததாய் காணப்படலாம். ஆனால் அதுதான் நமக்கு கர்த்தருடைய நாள். அதுபோலவே நாம் வருங்காலத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்ற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் யோவேல் தீர்க்கதரிசியின் முக்கிய செய்தியாகும். அன்பானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய செய்தி அவர் பெந்தேகொஸ்தே நாளை குறித்தும் கடைசி நாட்களை குறித்தும் கூறிய தீர்க்க தரிசனங்களே. இந்த தீர்க்க தரிசன பகுதியை யோவேல் கர்த்தரின் பெரிதும் பயங்கரமுமான நாள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நடைபெற இருக்கிற பல சம்பவங்களை அவர் இங்கு குறிப்பிடுகிறார். இரண்டாம் வருகை என்பது ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவங்கள் இணைந்து ஏற்படும் ஒரு நிகழ்ச்சியாகும். நாம் இரண்டாம் வருகையை குறித்து கூறப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களால் தீர்க்க தரிசனங்களாக கூறப்பட்டுள்ளவைகளையும் வாசிக்கும் போது இரண்டாம் வருகையில் அநேக சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றன என்று அறிந்து கொள்வோம். அநேகர் தங்கள் கோட்பாடுகளை பற்றி கொண்டு இரண்டாம் வருகைக்கு விளக்கம் கொடுக்கின்றனர். எந்தெந்த சம்பவம் எப்போது நடைபெறும் என்று நம்மால் கால நிர்ணயம் செய்ய இயலாது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடைபெற இருக்கிற ஒரு சம்பவம் 1000 வருட அரசாட்சியாகும். இறையியலாளர்கள் சிலர் 1000 வருட அரசாட்சிக்கு பின் இயேசு கிறிஸ்து வருவார் என்றும், சிலர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு முன் வருவார் என்றும், இன்னும் சிலர் 1000 வருட அரசாட்சியை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது, அது நிழலாட்டமான ஒன்றுதான் என்றும் கூறுகின்றனர். இவ்வாறு நாம் பல சம்பவங்களையும் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை பல கட்டங்களாக நடைபெறும் என்பதை கண்டுகொள்கிறோம். இன்று அநேக விசுவாசிகள் கிறிஸ்து முதலாவதாக தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வார் என்று நம்புகின்றனர். இதை குறித்து ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மேசை மீது பல்குத்த உதவும் குச்சிகள் பலவற்றையும் குண்டூசிகள் பலவற்றையும் தன் மேசை மீது பரப்பி வைத்தாராம். பின்னர் ஒரு காந்தத்தை எடுத்து அதன் மீது காட்டினாராம். குண்டூசிகள் அனைத்தும் காந்தத்தோடு ஒட்டி கொண்டது. பல்குத்த உதவும் குச்சிகள் மேசை மீது இருந்தது. இவ்வாறுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் இருக்கும். இந்த குண்டூசிகள் விசுவாசிகளை குறிக்கிறது. இவர்கள் இயேசுவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கூறினாராம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் வானத்தில் பல மாற்றங்கள் நடைபெறும். மீண்டும் இயேசு வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முறை இயேசு பூலோகம் வருவார். அவர் 1000 வருடங்கள் ராஜரிகம் பண்ணுவார். இந்த அரசாட்சியின் துவக்கத்தில் சாத்தானானவன் கட்டப்பட்டு கடைசி நாட்களில் அவிழ்த்து விடப்படுவான். இதன் பின்பு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும். இதைத்தான் பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வர்ணிக்கிறார். யோவேல் வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் அழிவை அது கர்த்தருடைய நாளாயிருந்தது என்று கூறுகிறார். பாபிலோனியர்களின் படையெடுப்பை வர இருக்கும் கர்த்தருடைய நாள் என்று கூறுகிறார். பின்னர் அவர் பெந்தேகொஸ்தே அனுபவத்திற்கு பின் நடைபெற இருப்பவற்றை
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் என்று கூறுகிறார். இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை பேதுரு குறிப்பிடும்போது, அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று கூறுகிறார். இவைகளை படித்த D.L. மூடி என்ற தேவ ஊழியர், உலகம் என்பது மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல் என்று கூறுகிறார். இந்த கப்பலை காப்பாற்றுவது என்னுடைய வேலை அல்ல. இந்த கப்பலில் இருந்து எத்தனை மக்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்களையும் காப்பாற்றுவதே என் வேலை என்று கூறுகிறார். இதனால் அவர் சமுதாயத்தை குறித்த கரிசனையை கைவிடக் கூறுகிறார் என்று பொருள் அல்ல. அவர் கூறுவது என்னவென்றால், உலகம் நியாயம் தீர்க்கப்படும், உலகம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று தேவன் ஒருபோதும் கூறவில்லை. மாறாக ஒரு நாள் உலகமும் அதிலுள்ள யாவும் அழிந்து போகும் என்றே கூறுகிறார். இந்த தருணத்தில் அணு ஆயுத செயல்பாட்டை படித்து பார்ப்போமேயானால், யோவேல் மற்றும் பேதுரு ஆகியோர் கூறுவதையும் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும். ஒரு கால்பந்தாட்ட மைதான பரப்பளவிற்கு ஒத்த நீளமும் அகலமும் உயரமும் கொண்ட காங்கிரீட் சுவர் ஒன்றை எழுப்பி அதன் அருகில் அணு ஆயுதத்தை செயல்படுத்தி பார்ப்போமேயானால், அந்த காங்கிரீட் சுவர் கரைந்து புகையாக மாறிவிடுமாம். அந்த அளவிற்கு அணு ஆற்றல் வாய்ந்தது. கண்களால் காணக்கூடாத அணுக்கள் கண்களால் காணக்கூடிய பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு அணு ஆயுதம் தன் எதிர்ப்படும் ஒவ்வொரு உலகத்தையும் வெப்ப தாக்குதலினால் உருகி போக செய்கிறது. இவ்வாறுதான் உலகம் முடிவிற்கு வரப்போகிறது என்று மீனவனாகிய பேதுரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறியிருக்கிறார். வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும்? உங்களுடைய மதிப்பீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த கர்த்தருடைய நாளை பேதுருவும் யோவேலும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் என்று கூறுகிறார்கள். போதகர் ஒருவரின் நண்பர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை மிகவும் உறுதியாக விசுவாசித்தாராம். இந்த போதகர் ஒரு புதிய பொருளை வாங்கி வந்து இவரிடம் காண்பித்தால், ஒரு நாள் இது எரிந்து போகும் தெரியுமா என்பாராம். ஒரு நாள் இந்த போதகர், நாங்கள் புதிய ஆலயம் ஒன்றை கட்டியிருக்கிறோம், ஆகவே வந்து ஜெபித்து செல்லுங்கள் என்று கூறினாராம். அந்த நண்பரும் இவருடன் சென்று ஆலயத்தை பார்வையிட்ட பின், இந்த ஆலயம் ஒரு நாள் எரிந்து போகும், உங்களுக்கு தெரியுமா என்று கூறினாராம். பின்னர் ஒரு சமயம் அவரை, நான் புதிய வீடு கட்டியுள்ளேன், ஆகவே இரவு விருந்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டாராம். அப்போதும் இந்த நண்பர் வீட்டை பார்த்துவிட்டு, இது ஒரு நாள் எரிந்து போகும் தெரியுமா என்று கேட்டாராம். இவர் கூறுவதை கேட்கும்போது இவர் மீது கோபம் ஏற்பட்டாலும் இதில் ஒரு உண்மை இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தின்படி இது நடைபெறப் போகிற ஒரு சம்பவம்தான். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை தேவன் நமக்கு ஏன் வெளிப்படுத்தியிருக்கிறார்? வருங்காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக கூறப்பட்டிருப்பது ஏன்? இவைகளை சந்திக்க இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டவே இவைகள் எழுதப்பட்டுள்ளன. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பேதுரு நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே நீதி செய்கிறவர்களும் தேவனுடைய பணியை சரிவர செய்கிறவர்களுமாய் நம்மை நாம் காத்துக்கொள்வோமா? திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.